வணக்கம் மக்களே. நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் காதலே அத்தியாயம் 31. கேட்கலாமா? இங்க பாரு, ஏதோ ராதாவை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். நீ ராதாவை கல்யாணம் பண்ணுவியோ இல்ல அவ கழுத்தை நெரிச்சு கொல்லுவியோ எனக்கு தெரியாது. என்னோட மாப்பிள்ளை கிட்ட இருந்து அவளை பிரிக்கணும், அவ்வளவுதான் என்று மாறனிடம் சொன்ன ராஜரத்தினம் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ராஜரத்தினத்தின் விசிட்டிங் கார்டை மாறனுக்கு கொடுத்தார். இதுல என்னோட போன் நம்பர் இருக்கு, உனக்கு ஏதாவது தேவைன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடு என்று சொன்னார் ராஜரத்னம். ராஜரத்னம் இப்படி சொன்னதற்கு, சார் ரொம்ப நன்றி சார், ராதாவை நான் தான் கல்யாணம் பண்ணணும், நான் தான் கல்யாணம் பண்ண போறேன் என்று சொன்னான் மாறன். என்னமோ பண்ண, அவன் என் மாப்பிள்ளை கிட்ட இருந்து விலகி இருந்தா நல்லதுதான் என்று சொன்ன ராஜரத்னம் காரில் ஏறி கிளம்பினார். அப்பா, எப்படியோ ராதா கதை முடிஞ்சது, இன்னைக்கான வாழ்க்கையில ராதா இல்ல என்று சந்தோஷத்தில் சிரித்துக்கொண்டே காரை ஊட்டி நோக்கி நகர்த்தினார் ராஜரத்னம். இந்த பக்கம் மாறன், அப்பா எப்படியோ போலீஸ்ல இருந்து தப்பிச்சாச்சு, இப்ப ராதா வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே மாறன் ராதா குடிசையை நோக்கி சென்றான். ராதாவின் குடிசையில், குகன், நீ அண்ணன் கூட இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வை, நான் பக்கத்துல செங்காலையான வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று குகனிடம் கண்ணன் சொன்னான். ஆமாக்கா, நானும் செங்கால மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஊட்டிக்கு போயிட்டா இனி எப்போ திரும்ப இங்க வருவேன்னு தெரியாதுல்ல, நானும் கண்ண கூட போயிட்டு வந்துடுறேன்க்கா என்று சுவாதியிடம் சொல்லிவிட்டு ராதாவும் கண்ணனோடு செங்காலையை பார்க்க கிளம்பினாள். ராதா, நடந்து போனா டைம் ஆயிடும், நம்ம கார்லயே போயிடலாம் என்று கண்ணன் சொல்ல, போலாம் என்று தலையசைத்தாள் ராதா. கண்ணா, போயிட்டு சீக்கிரம் வரணும் சரியா, லேட் பண்ணிடாதீங்க, இப்பவே லேட் ஆயிடுச்சு. 6:30க்காவது நம்ம கிளம்பினாதான் நம்ம ஊருக்கு போய் சேர முடியும் சரியா என்று சுகுமார் சொல்ல, சீக்கிரம் வந்துடுறேன்னா என்று கண்ணன் சொல்லிவிட்டு ராதாவை அழைத்து கொண்டு காரில் சென்றான். கண்ணனின் கார் செங்காலை வீட்டு பக்கம் செல்லாது வேறு திசையில் சென்றது. என்ன, மாமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற திசையில போயிட்டு இருக்கீங்க என்று ராதா கேட்டதற்கு, ராதா உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லு என்று சொன்னான் கண்ணன். என்ன சொல்ல போறீங்க என்றாள் ராதா. நம்ம ஒவ்வொரு தடவை செங்கால வீட்டுக்கு போய் திரும்பும் போதும் அவரோட வீட்டு வெளியில ஒருத்தர் சைக்கிளை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார் தெரியுமா என்று கண்ணன் கேட்க, ஆமா நான் பார்த்திருக்கேன், எப்ப பார்த்தாலும் ஒரு ஓட்டு சைக்கிளை வச்சுட்டு அதை ரிப்பேர் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பார், நிஜமாவே அவர் சைக்கிள் ரிப்பேர் ஆன மாதிரி தெரியாது என்று ராதா சொல்ல, அவர் வீட்டுக்கு தான் நம்ம இப்ப போறோம் என்று கண்ணன் சொன்னார். ஏங்க சம்பந்தமே இல்லாம அவர் வீட்டுக்கு நம்ம போகணும் என்று ராதா கேட்க, எல்லாம் நாம அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு புரியும் என்று கண்ணன் சொன்னான். கார் ஒரு வீட்டு வாசலில் சென்று நின்றது. அந்த வீட்டின் வாசலில் வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியும் அணிந்து ஒருவர் நின்றிருந்தார். ராதாவை பார்த்த கண்ணன், ராதா காரை விட்டு இறங்கு என்றார். ராதாவும் காரை விட்டு இறங்கினாள். கண்ணனும் காரை விட்டு இறங்கி வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்த அந்த நபரின் பக்கம் சென்றான். ராதா, இவர் தான் சரவணன், இவருக்கு வசந்தியை ரொம்ப நாளா தெரியும், வசந்தியை இவரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். நாம ஒவ்வொரு முறையும் செங்கால வீட்டை விட்டு வெளியில் வரும்போதும் சைக்கிள் ரிப்பேர் பண்ற மாதிரி நின்றுகிட்டு இருப்பார். இவரு ஒரு நாள் நான் தான் அவரை பார்த்து, ஏங்க உங்க சைக்கிள் எப்பவுமே செங்காலான வீட்டு முன்னாடிதான் ரிப்பேர் ஆகுமான்னு கேட்டேன். அதுக்கு இவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லைங்க, இந்த வீட்டுல வசந்தின்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை நான் ரொம்ப நாளா விரும்பிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு அவங்க அண்ணனுக்காக கல்யாணம் வேண்டான்னு இருக்கா, எனக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு வேற எந்த பொண்ணையும் திருமணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, அதனால அவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். இவரை பத்தி நான் இந்த ஊர்ல விசாரிச்சு பார்த்தேன். இந்த ஊர்ல போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட்மேனா வேலை செய்யறாரு. இவர் வசந்திக்கு நல்ல பொருத்தமான ஆள் தான். இவருக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா, அதனால இவரோட சேர்ந்து இன்னைக்கு செங்கால அண்ணன் வீட்டுக்கு நம்ம போய் வசந்தி அக்காவை பொண்ணு கேட்க போறோம் என்று கண்ணன் சொல்ல, நீங்க சொல்றது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வசந்தி அக்காவுக்கு ஒரு நல்லது நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான் என்று ராதா கூறினாள். கண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, செங்கால எந்த திருமணத்திற்கு ஒத்துப்பாராருன்னு எனக்கு தெரியல என்றான் சரவணன். செங்கால ரொம்ப நல்ல மனிதர், கண்டிப்பா சம்மதம் சொல்வாரு என்று கண்ணன் சொல்ல, இந்த ஊரு கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு 2 வகையா இருக்குங்க, செங்காலையும் வசந்தியும் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, என்ன அவங்க வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க, அப்புறம் எப்படி அவங்க வீட்டு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க என்று சரவணன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, செங்கால ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், ஜாதி பாக்குறவரு அவர் கிடையாது, உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்க வாங்க போலாம் என்று சொல்லி சரவணனை தன் காரில் ஏற்றிக்கொண்டு செங்காலை வீட்டிற்கு காரை திருப்பினான் கண்ணன்.
செங்காலை வீட்டின் முன் கார் நின்றது. வாசலில் அரிசி புடைத்துக் கொண்டிருந்த வசந்தி கண்ணனின் காரை பார்த்ததும் முரத்தை கீழே வைத்துவிட்டு காரின் பக்கம் வந்தாள். கண்ணனை ராதாவை பார்த்த வசந்தியின் முகத்தில் சிரிப்பு தெரிந்தது. கண்ணனின் காரின் பின் கதவில் இருந்த சரவணன் இறங்கியதை பார்த்ததும் வசந்தியின் முகம் பயத்தில் சிவந்து போனது. சரவணன் தன்னை காதலிக்கிறான், தனக்காக காத்திருக்கிறான் என்பது வசந்திக்கு தெரியும். பள்ளத்தட்டோடு சரவணன் காரில் இருந்து இறங்கினான். அதை பார்த்ததும் பயத்தில் வசந்தியின் முகம் சிவந்து போனது. என்ன வசந்தி அக்கா, எங்களை பார்த்ததும் அப்படியே நினைட்டீங்க, வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா என்று ராதா கேட்க, வா ராதா, உள்ள வாங்க, கண்ணா வாங்க என்று இருவரையும் அழைத்தாள் வசந்தி. என்ன வசந்தி, எங்களுக்கு மட்டும்தான் வரவேற்பா, சரவணனுக்கு இல்லையா என்று கண்ணன் கேட்கவே வார்த்தைகளை மென்று விழுங்கிய வசந்தி, வாங்க உள்ள வாங்க என்றால் சரவணனை பார்த்து. கையில் பழத்தட்டோடு சரவணன் வசந்தியின் வீட்டுக்குள் நுழைந்தான். வசந்திக்கும் சரவணனுக்கும் திருமணம் நடக்குமா? பார்ப்போம். சரவணன், கண்ணன், ராதா மூவரும் வசந்தியின் வீட்டிற்குள் நுழைகின்றனர். அவர்கள் மூவரும் அமர நாற்காலி எடுத்து போட்டால் வசந்தி. செங்கல மாமா வீட்டுல இல்லையா அக்கா என்று ராதா கேட்க, இருக்காரு, வீட்டுலதான் இருக்காரு, இது கூட்டிட்டு வர என்று உள்ளே சென்ற வசந்தி செங்காலியோடு வெளியில் வந்தாள். வாங்க கண்ணா, வாங்க ராதாமா, வாங்க, இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்களே என்று செங்காலை கேட்டுக்கொண்டே வர, ஆமா மாமா, இன்னைக்கு இதான் ஊருக்கு கிளம்புறோம் என்றார் ராதா. சரவணனை பார்த்த செங்காலை, யார் இது புதுசா இருக்கே என்று செங்காலை கேட்க, இவருக்காக தான் இன்னைக்கு இங்க பழத்தொட்டோட வந்திருக்கோம் என்று கண்ணன் சொல்ல, இவருக்காகவா, என்ன விஷயம் என்று புருவத்தை உயர்த்தி கேட்டார் செங்காலை. ஆமாங்க, இவருக்காக தான் வந்திருக்கோம், முதல்ல நீங்க இங்க வந்து உட்காருங்க, அப்பதான் பொறுமையா எல்லாத்தையும் பேச முடியும் என்று கண்ணன் தன் பக்கம் இருந்த நாற்காலியை செங்காலை அமர எடுத்து போட்டான். செங்காலையும் நாற்காலியில் அமர்ந்தார். எப்போ சொல்லுங்க என்று செங்காலை கேட்க, இவர் பேரு சரவணன், இந்த ஊரு போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட்மேனா வேலை பார்க்கிறாரு. வசந்தி அக்காவும் இவரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. வசந்தி அக்காவை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணா வசந்தி அக்காவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். இவருக்காக வசந்தி அக்காவை உங்ககிட்ட பொண்ணு கேட்க நானும் ராதாவும் வந்திருக்கோம் என்று கண்ணன் சொல்ல, தம்பி நீங்களே ஊருக்கு புதுசு, இவர் யாரு என்னன்னே எனக்கு தெரியாது, இவருக்காக நீங்க எப்படி பொண்ணு கேட்க இங்க வந்திருக்கீங்க, இவரை நம்பி நான் எப்படி என் தங்கச்சியை கொடுக்கறது என்று செங்காலை கேட்க, வசந்தி அக்கா உங்களுக்கு தங்கச்சினா எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி. சரவணனை பத்தி நான் இந்த கிராமத்துல நல்லா விசாரிச்சுட்டேன். இவரு வேலை செய்யற போஸ்ட் ஆபீஸ்ல கூட விசாரிச்சுட்டேன். ரொம்ப நல்லவர், தங்கமானவர். வசந்தி அக்காவை சரவணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பேரும் ரொம்ப நல்ல சந்தோஷமா வாழ்வாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இங்க வந்திருக்கேன். இவருக்காக வசந்தி அக்காவை உங்ககிட்ட பொண்ணு கேட்க என்று கண்ணன் சொல்ல, நாற்காலியை விட்டு எழுந்த செங்காலை, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சரவணனுக்காக கிடையாது, கண்ணனுக்காக. நீங்க எது பண்ணனாலும் அது சரியாதான் இருக்கும்னு நான் நம்புறேன் என்று செங்காலை சொன்னதும் வசந்தியின் முகத்தில் வெக்க புன்னகை பூத்தது. அக்கா, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே என்று கண்ணன் கேட்க வசந்தி சிரித்தாள். கண்ணன், அக்கா சிரிக்கிறதுல இருந்தே தெரியலையா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று ராதா சொல்ல, பக்கத்துல இருந்த சரவணன் முகத்தில் சந்தோஷம் ஆனந்த தாண்டவம் ஆடியது. நீங்க இதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்வீங்களா மாட்டீங்களான்னு பயந்துட்டே வந்த, நல்ல வேலை சம்மதிச்சிட்டீங்க என்று கண்ணன் சொல்ல, கண்ணை கேட்டு நான் சம்மதம் சொல்லலான்னா எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்ட மாதிரி. எனக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ண இருந்த என் தங்கச்சிக்கு சரவணன் மாதிரி நல்ல பையன் அமைய நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று சொன்னார் செங்காலை. கை கடிகாரத்தை பார்த்த கண்ணன், இப்போ நேரம் ஆயிடுச்சு, நாங்க ஊட்டிக்கு கிளம்பணும். கல்யாண தேதியை குறிச்சிட்டு சரவணன் வசந்தி அக்கா கல்யாணத்தை எங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா வந்துருவோம் என்று கண்ணன் சொல்ல, இந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்த போறதே நீங்க தான், உங்களுக்கு சொல்லாமல? கண்டிப்பா நான் சொல்றேன் கண்ணா என்று செங்காலை சொல்ல, சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம் என்று கண்ணன் வசந்தியிடமும் செங்காலையிடமும் சரவணனிடமும் விடைபெற்று கொண்டு ராதாவோடு காரில் ஏறி குடிசையை நோக்கி புறப்பட்டான். கண்ணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க எனக்கு மறைக்காம பதில் சொல்லணும் என்று ராதா கேட்க, என் செல்லம்மா கிட்ட நான் என்ன மறைக்க போறேன், கேளு, நான் பதில் சொல்றேன் என்று கண்ணன் காரை ஓட்டியவாறே சொன்னான். எப்பவுமே என் கூட தான் இருக்கீங்க, எப்போ சரவணனை பாத்தீங்க, அவரை பத்தி விசாரிச்சீங்க, இப்ப கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்று ராதா கேட்க, அதெல்லாம் அப்படிதான், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு
ஒரு விஷயம் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா டக்குன்னு அதை நம்ம செஞ்சிடணும். இப்போ திடீர்னு பொண்ணு கேட்டோம், கல்யாணமும் நடக்க போகுதுல்ல என்று கண்ணன் சொல்ல, சரிதான் என்றாள் ராதா. செல்லம்மா, நான் ஒண்ணு கேட்கட்டுமா என்று கண்ணன் கேட்க, கேளுங்க என்றாள் ராதா. நம்ம கல்யாணமும் இதே கிராமத்துல தான் நடக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நடக்குமா என்றான் கண்ணன் ராதாவை பார்த்து. கண்ணன் இப்படி கேட்டதும் ராதா முகத்தில் வெக்கங்கள் படர்ந்தது. உங்க ஆசை என்னவா இருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கும் என்றாள் ராதா கண்ணனிடம். தேங்க்யூ பேபி என்றான் கண்ணன். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு, அத உன்னால நிறைவேற்ற முடியுமா என்று கண்ணன் கேட்க, என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்யறேன் என்று ராதா கூறினார். உன்னால முடியும், கண்டிப்பா முடியும். என்ன, ஒரே ஒரு தடவை மாமா அப்படின்னு கூப்பிடு ப்ளீஸ் என்று ராதாவிடம் கெஞ்சினான் கண்ணன். இப்ப என்னால முடியாதுங்க என்று ராதா சொல்ல, சின்ன ஆசை தானே, ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிடேன் உன் வாயால. நீ என்ன கூப்பிடும்போது அது எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணணும், ப்ளீஸ் கூப்பிட என்று கண்ணன் சொல்ல, என்னால முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான் என்றாள் ராதா. இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என் காதலி இந்த கதையில் என்பதை நாம் நாளை பார்ப்போம். நன்றி மக்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அதையெல்லாம் கேட்க மறந்துடாதீங்க. டாடா, பை பாய்.